மார்ச் 6, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்விலே புதிய காரியங்களை, புதிய நன்மைகளை அருளுவார். The Lord will grant new things and new benefits in your life. 2 பேதுரு 3:12. 2 Peter chapter 3 verse 12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் அவருக்கு முன்பாக அழியாமல் நிற்பது போல உங்கள் நாமங்கள் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தருக்கு முன்பாக என்றும் நிற்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள், ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். As you look forward to the day of God and speed its coming. My dear brothers and sisters, as the new heaven and the new earth that the Lord will create will stand before him forever, so your names will stand before the Lord in this world and in the next. The day of the Lord will come as a thief in the night. Take heed that ye may appear before him in peace. Wait with great eagerness for the speedy coming of the day of God. Get ready. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் நீ தந்தீர். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் நீ தரப்போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த காரியத்தையும் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்து முன்பாக வைத்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் நீர் அவளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அதில் ஆண்டவரை அவர்கள் வெற்றியை காணும்படியாக, ஜெயத்தை காணும்படியாக, கர்த்தருக்குள்ளாக நன்மையை காணும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் வருகிற நாட்கள் ஆண்டவரே, வரப்போகிற நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் நான்கள் ஆண்டவரே அதற்கு ஆயத்தமாகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய நாள் ஆண்டவரே வரப்போகிறதை நாங்கள் அறியோம், ஆனாலும் சீக்கிரமாக வருகிறது. அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தாவே, நாங்கள் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் உம்முடைய பற்றி ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலும் ஆண்டவரே நாங்கள் அதிகமாக செயல்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல எங்கள் விசுவாச வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க, உம்முடைய சமாதானத்தோடு நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோது ரட்சிப்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வரும்போது கரைத்திரை அற்றவர்களாக நாங்கள் பரிசுத்தவான்களாக இந்த சமூகத்தில் நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான் அந்த பரிசுத்தத்தை நீர் விரும்புகிறதான் அந்த பரிசுத்தத்தை நாங்கள் ஆண்டவரே பார்க்கும்படியாக, எங்கள் வாழ்வில் நாங்கள் பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களையும் மாற்றி ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்தர விடுமா ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் நீர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் வைத்தரல விடுமா ஜெபிக்கிறோம். சண்டை சச்சரவுகளை எல்லாம் கர்த்தாவே இந்த குடும்பங்களிலிருந்து எடுத்து போட்டு நீர் மாற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரியோர்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யாருமே இல்லையே என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் அரணான கோட்டையாக இருந்து துணையாக இருந்து அவளை வழிநடத்திய விடுமா ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் மாற்றி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர் அவளை கட்டளையிட்டல விடுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வழியிலே அவர் வழிநடத்தப்படி நீர் கிருபை தருவீராக. தேவ பிரசன்னம் இருந்து அவளை வழிநடத்தி விட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே நாங்கள் பிழை இல்லாதவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தங்கள் பரீட்சைகளை சிறப்பாக எழுதும்படியாக நல்ல ஞானத்தை தாங்க, உடலிலே நல்ல ஆரோக்கியத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
நல்ல சுக வாழ்வை நீ தந்தரல விடுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், அதற்காக பிரயாசப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட நீ ஆஸ்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. இன்னுமாய் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளும் கூட கர்த்தர் நீ சந்தித்து அவருடைய வாழ்விலே எல்லா நன்மைகளையும் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தாரம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல தீர்க்காய்ச்சல் பெற்று வாழ கிருபை தாரும். எல்லா கிருபைகளோடும் நன்மைகளோடும் அவர்களுக்கு இறங்கியே பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். துதிகர மகிமை எல்லாம் அவர்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.